ஹலோ மக்களே, நம்ம இன்றைக்கி ஒரு ட்ராவல் லாக் பார்க்க போகிறோம். முருகன் டெம்பிள் ஆஃப் நார்த் அமெரிக்கா. இது வந்து பிரின்ஸ் ஜார்ஜ் கவுண்டியில் இருக்குது, மேரிலேண்டில். ரொம்ப புகழ்பெற்ற முருகர் கோவில்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த கோவிலை தான் பார்க்கலான்னு போயிருந்தோம். சஷ்டி தினத்தன்று போயிருந்தோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. மக்கள் கூட்டமெல்லாம் நல்லா இருந்தது. அங்கே இருக்கிற ஒவ்வொரு சிற்பங்களும் ரொம்ப அழகாக இருந்தது. முருகரை வந்து முருகர்னாவே அழகு தானே, அழகென்றால் முருகன் அல்லவா? அதனால் ரொம்ப அழகாக இருந்தது. அவங்கள வந்து அலங்காரம் பண்ண விதமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அங்கே இருந்த சுந்தரேஸ்வராக இருக்கட்டும், அங்கே இருந்த மீனாட்சி அம்பாலாக இருக்கட்டும், அங்கே இருந்த துர்காம்பிகையாக இருக்கட்டும், அங்கே இருந்த விநாயகராக இருக்கட்டும், அங்கே இருந்த நடராஜராக இருக்கட்டும், எல்லாமே அமைப்பாக இருந்துச்சு. ஸோ அன்றைக்கி ஃபுல்லாக கோவிலை சாமி கும்பிட்டுட்டு ரொம்ப நிம்மதியாக வீடு திரும்பலாம் அப்படின்னு இருந்தோம். ஈவினிங் ஆகவே என்ன ஆயிடுச்சுன்னா, கொஞ்சமாக பசி எடுத்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க கேன்டீனுக்கு போயிருந்தோம் கீழே. சும்மா சொல்லக்கூடாது, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அங்கே இருந்த ஒவ்வொரு சாப்பாடுமே. அப்படியே நாங்கள் முடிச்சுட்டு ஈவினிங்காக கிளம்பலான்னும் போது பார்த்திங்கன்னா சூரியன் எட்டி பார்க்குறாரு. ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த இதை பார்க்குறதுக்கே. இதை முடிச்சுட்டு ஒரு 5 minutes டிஸ்டன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சிவா விஷ்ணு டெம்பிள்னு இருக்குது. அதுவும் ஃபேமஸான டெம்பிள் தான். அங்கே இருக்கிற ஒவ்வொரு கடவுளுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த அந்த அலங்காரமாக இருக்கட்டும், அந்த அம்சமாக இருக்கட்டும், அதை வச்சுருந்த விதமாக இருக்கட்டும், ரொம்ப அமைதியும் நல்லா இருந்துச்சு. அதாவது ஸ்ரீ கணேஷா இருந்தார், சிவன் இருந்தாங்க, அனந்த பத்மநாபன் இருந்தார், சுப்பிரமணியர், துர்காதேவி, பார்வதி தேவி, சரஸ்வதி தேவி, லக்ஷ்மி தேவி, ஸ்ரீ கிருஷ்ணா, அப்புறம் பார்த்தோன்னா சண்டிகேஸ்வரர், ஹனுமன், ஸ்ரீராமர் அப்படின்னு ஒரு கடவுளோட பட்டாளமே பார்த்திங்கன்னா அந்த ஒரு கோயிலுக்கு போனாவே அத்தனை கடவுளையுமே தரிசிக்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு இருக்கும். அங்கே போனால் மனசுக்கு ரொம்ப அமைதியாக இருந்துச்சு. ரொம்ப தெய்வீகமாக இருந்துச்சு. அந்த ஒவ்வொரு கடவுளோட அம்சங்களுமே பார்க்க அவ்வளோ ஒரு தெய்வீகமாக இருந்தது. நம்ம ஊர்லெல்லாம் வந்து நமக்கு ஒவ்வொரு கடவுளுக்கு ஒவ்வொரு கோயிலுக்கு போவோம் இல்லையா? இங்கே அத்தனை கடவுளையுமே ஒரே இடத்துல பார்த்த ஒரு திருப்தி கிடச்சிது. பார்த்திங்கன்னா நம்ம ஐயப்பருக்காக வந்து நம்ம 18ஆம் படி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஒரு அமைப்பும் பண்ணியிருக்காங்க. இங்கே இருமுடியுமே கட்டி வழிபடுவாங்க. ஐயப்பருக்காக வந்து மகர சங்கராந்தி, பங்குனி உத்திரம் அந்த மாதிரி ஒரு விசேஷ நாட்களில் சிறப்பு பூஜையும் நடைபெறுதுன்னு கேள்விப்பட்டோம். இந்த 2 கோவில்களோட டைமிங்ஸுமே பார்த்தீங்கன்னா சாட்டர்டே அண்ட் சண்டே 9 AM to 9 PM ஓப்பன் ஆகிருக்கு. மற்ற நாட்களில் வந்து 9 AM to 1 PM, 5 to 9 PM. நம்ம சேனல் பிரகன்யஸ்ரீ கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய ட்ராவல் லாக்ஸ் எல்லாம் ஃப்யூச்சரில் வரப்போகுது. ஸோ பாய்.